வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பெயர்ச்சி. மாத கிரகங்களாகப்பட்ட ஒவ்வொரு கிரகங்களின் பெயர்ச்சியை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனுடைய வரிசையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பெயர்ச்சி செவ்வாயினுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்றது 45 நாட்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக இருக்கும். இப்போதைக்கு செவ்வாய் பகவான் அந்த மீன ராசியில இருக்கிறார். காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த சனியோடு சேர்ந்து செவ்வாய் இருக்கிறார். இந்த செவ்வாயாகப்பட்டவர் வரக்கூடிய மே மாதம் 12ஆம் தேதி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மேஷ ராசி அப்படின்றது பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஆட்சி வீடு, சொந்த வீடாக இருக்கு. அந்த சொந்த வீட்டுக்கு வரக்கூடிய அந்த செவ்வாயினுடைய தன்மை தனித்து செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது வரைக்கும் அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா ராகுவோட பயணித்தும் சனியோட பயணிக்கும் போதும் அந்த போர்க்கால நிகழ்வுகள் அப்படின்றது உலக அளவில் அதிகமாக இருந்தது. எல்லா இடத்துலயும் ஒரு பதற்றம், எல்லா இடத்துலயும் ஒரு இறப்புகள், விபத்துக்கள், இந்த மாதிரியாக அந்த கூட்டு மரணம் அப்படின்றது அதிகப்படியாக இருந்தது. இதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயினுடைய தாக்கம் தான் அதிகப்படியாக எல்லா இடத்துலயும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கும். இப்போ தனித்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை இந்த 12ஆம் தேதி மே மாதம் வரக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் 21ஆம் தேதி ஜூன் வரைக்கும் அந்த மேஷ ராசியில இருக்கிறார். இப்படி 45 நாட்கள் இருக்கும்போது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்கள் எப்போதுமே ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அன்பர்கள் அப்படின்னு இல்லாம தனக்குன்னு வரும்போது அந்த பொறுமையை இழந்து செயல்படக்கூடிய ஒரு ராசி என்பர்களும் கூட. அதாவது எந்த நேரத்துல பொறுமையா இருக்கணுமோ அந்த நேரத்துல பொறுமையாக இருப்பாங்க. எல்லை மீறி ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்துருச்சு, அதே மாதிரி தன்னை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு அவமானம், கௌரவ குறைவு, இந்த மாதிரியாக எல்லாம் தன்மானம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் தன்னை சார்ந்தவர்களுக்கு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல பொறுமை அப்படின்றது இந்த மேஷ ராசி என்பவர்களால கட்டுப்படுத்த முடியாத ஒரு இயல்பாக இருக்கும். பொறுமையை மீறி அளவுக்கு அதிகமாக கோபப்படக்கூடிய ஒரு நபர்களும் இந்த மேஷராசி என்பர்கள் தான். இந்த மேஷராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா வேலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துல ரொம்ப ஒரு கவனமாக இருக்கக்கூடியவர்கள். வேலையானாலும் சரி, தொழிலானாலும் சரி, அந்த வேலையிலையும் தொழிலையும் மிகவும் ஒரு அக்கறையாக உள்ள ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. எந்த ஒரு சிறிதளவும் கடன் இல்லாமல் தன்னுடைய தொழிலை நடத்தணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகப்படியாக இருக்கும். கடன் இல்லாமல் மேக்சிமம் நடத்துபவர்களும் இந்த மேஷராசி என்பர்கள் தான். இப்போதைக்கு மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி காலகட்டத்துல அதிகமான பேருக்கு பாத்தீங்கன்னா ராகு திசையோ குரு திசையோ தான் நடந்துட்டு இருக்கும். இந்த ராகு குரு திசை காலகட்டங்கள்ல இந்த செவ்வாய் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த மேஷ ராசிக்கு வருகிறார். உங்களுடைய சந்திரன் மீது செவ்வாய் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படி இருக்கும்போது செவ்வாய் சந்திரன் அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு கிரக சேர்க்கை அப்படின்றது இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்க போகுது. இந்த செவ்வாய் சந்திரன் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு வாய்ந்த ஒரு கிரக சேர்க்கை தான். நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த 45 நாட்கள் இருக்கும். உங்களுடைய பண வரவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே பொறுமை இழந்து செயல்படக்கூடிய இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். சந்திரன் மீது செவ்வாய் பயணிக்கும் போது ஒரு விரைவான ஒரு முடிவு, ஒரு துரிதமான முடிவு, எதையுமே அதாவது முன் யோசனை இல்லாமல் டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த செவ்வாய் சந்திரன் சேர்க்கையாகப்பட்டது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு கொடுக்கும். எப்படி ஒரு செவ்வாயும் சனியும் சேர்ந்து செயல்படும் போது அந்த இடத்துல ஒரு முரட்டுத்தனமான ஒரு எண்ணங்கள், முரட்டுத்தனமான விபரீதமான ஒரு எண்ணங்கள் அந்த மாதிரியாக தோன்றுமோ அதே மாதிரிதான் இந்த செவ்வாய் ராசி மீது பயணிக்கும் போது அந்த எண்ணங்கள்ல ஒரு துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு நேரம், டிசைடிங் ஒரு டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல டக்குன்னு முடிவெடுத்து டக்குன்னு சில வேலைகளை செய்யறது, இது எல்லாமே இந்த 45 நாட்களுக்கு இந்த மேஷராசி என்பர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் தொழில்
தொழில் ரீதியான சில விஷயங்கள்ல நிறைய வாய்ப்புகள் வரும் உங்களுக்கு. ஏன்னா ராகு குரு தசை அப்படின்றது பாத்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். ராகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால தொழில் ரீதியான நிறைய வாய்ப்புகள் அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு ஜூன் மாதம் வரைக்கும் நிறைய ஒரு வாய்ப்புகளையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த செவ்வாய் ஒரு பூமி காரகன். அந்த பூமி காரகனாக செயல்படும் போது இந்த மேஷ ராசி என்பர்கள் நிறைய சொத்துக்களை வாங்குறதுக்கு, ஒரு காலி மனைகளை வாங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த 45 நாட்களுக்கு இந்த மேஷ ராசி என்பர்கள் முயற்சிக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சொத்து வாங்கி போட்டா என்ன, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா என்ன, இந்த மாதிரியாக ஒரு எண்ணங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால அந்த சொத்துக்கள் வாங்குறதுலயும் பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பராமரிப்பையும் ஏற்று நடத்துவதற்குண்டான சில முயற்சிகளை இந்த மேஷ ராசி என்பர்கள் முழுமையாக செயல்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து களத்திரக்காரகன் அப்படின்றதுதான் இந்த செவ்வாயினுடைய ஒரு அமைப்பே. ஆணாக இருந்தால் சுக்கிரன் களத்திரக்காரனாகவும், பெண்ணாக இருந்தால் செவ்வாய் களத்திரக்காரகனாகவும் செயல்படக்கூடிய ஒரு தருணம். இப்ப மேஷ ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு களத்திரக்காரகன் தன்னுடைய ராசியின் மீதே பயணிக்கிறார். அதனால கணவன் மனைவி அந்யோன்யம் அப்படின்றது இந்த காலகட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதே இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய அஷ்டமாதிபதியும் கூட. அஷ்டமாதிபதி ராசியின் மீது வரும்போது இதனால் வரைக்கும் வெறுப்போட இருந்த இந்த மேஷ ராசி என்பர்கள் அந்த கணவன் மனைவி உறவுகள்ல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு பாசத்தோடையும் ஒரு பிணைப்போடையும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மை. அதாவது மனைவி இதுவரைக்கும் தன்னுடைய கணவன் தன்னை கண்டுக்கலையே அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கத்துல இருப்பாங்க. இப்போ அந்த கணவர் மனைவிக்கு உண்டான சில விஷயங்களை செய்யறதையும் அவங்கள ஒரு சந்தோஷமாக வச்சுக்கிறதையும் உண்டான ஒரு அமைப்பை தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு 45 நாட்களுக்கு கொடுக்க போது. இந்த ராகு குரு தசை அப்படின்ற ஒரு காலகட்டத்துல இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் நிறைய ஒரு வேலை வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் 12ல இருந்த அந்த செவ்வாய் பகவான் வெளிநாட்டு வேலைகளை நிறைய கொடுத்திருக்கும். ஆனா இவங்களுக்கு போக முடியாம சில கை நழுவி போகக்கூடிய வாய்ப்புகளை தவறவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பாங்க. ஏன்னா சனி 12ஆம் இடத்துல விரய சனியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றதுனால இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த வேலை வாய்ப்புகள் இவர்களை தேடி வருவதற்கும் இவர்கள் சொந்த ஊர்லயே வேலை பார்க்குவதற்கும் உண்டான ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பயிற்சி முழுமையாக இந்த ராசி என்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா திருமண அமைப்புகள்ல சில என்ன சொல்றது, ஒரு தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள், திருமணம் ஏற்பாடு பண்ணும் போது ஒரு உறவுக்காரர்களோட ஒரு விவாதம், கருத்து வேறுபாடு, உறவுகள் இவர்களினுடைய திருமணத்திற்கு வராம ஒரு மதிப்பு மரியாதையை எதிர்பார்க்கிறது, இந்த மாதிரியாக எல்லாம் அந்த திருமண ஏற்பாட்டுல சில சண்டை சச்சரவுகள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இதனால உறவுகள் பிரிவு அப்படின்றது கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா ராகு திசையெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா மேஷராசி என்பர்களுக்கு மிக பெரிய அளவுக்கு அங்க உறவுகள் பிரிவு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஏன்னா இவர்கள் பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி பெற்றவர்களாக இருப்பாங்க. அதை பொறுத்துக்க முடியாம உறவுகள் எப்பண்டா காத்துட்டு இருந்து இந்த மாதிரியான திருமண வைபவங்கள்ல சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த 45 நாட்கள்ல பெறக்கூடிய ஒரு தருணம். அதனால திருமண ஏற்பாடுகள் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா மற்றவர்களினுடைய கருத்துக்களை நீங்க பெரிய அளவுக்கு எடுத்துக்கொள்ளாமல் அந்த திருமணத்தை நல்லபடியாக முடிக்கிறதுக்குண்டான சில வேலைகளை செய்யணும். அடுத்து இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய மாணவ பருவங்கள் நல்ல ஒரு மெடிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில நல்ல சிறந்து விளங்குவதற்கு, அடுத்து பாத்தீங்கன்னா மெடிக்கல்ல உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும், அடுத்து இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட சில படிப்புகள்ல நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கு உண்டான ஒரு அமைப்பையும் பெறக்கூடிய ஒரு தருணம் தான் இருக்க போகுது. எல்லா இடத்துலயும் பேரும் புகழும் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் தன்மானத்தை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது.
இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய திசா புத்தி நான் முதல்லயே சொன்ன மாதிரி ராகு திசை, குரு திசை இந்த மாதிரியான சனி திசை இப்போ ஆரம்பிச்சிருக்கும். அதாவது கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கெல்லாம் இப்போ சனி திசை ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரியாக நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு என்ன மாதிரியான சில உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் எப்படி இருக்க போகுது, உங்களுடைய லைஃப் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்க போகுது இந்த காலகட்டத்துல இருந்து அப்படின்னு பார்க்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.